டாப் அண்ட் வேரியன்ட், மிட் வேரியன்ட். ஸோ இதில் வர ஃபீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்கோம். மாருதி சுசுகியோட பலேனோ வச்சிருந்தாலும் சரி, இல்லை டொயோட்டாவோட கிளான்ஸா வச்சிருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபிக்காக ஓஎம்ல வர ஃபீச்சர்ஸ் மாதிரியே ஜென்யூன் பார்ட்ஸை வந்து நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டியோட வந்து ஒரிஜினல் மிரர். இதை எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் மிரராக வந்து இதில் வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஒரிஜினல் கீழே வந்து நீங்கள் லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற இந்த ஃபெசிலிட்டியுமே இதில் வந்து உண்டு. தென் நீங்கள் ஓஎம்ல கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்விட்ச் பேனல் ஆசிரிஸ் ஓஎம்ல என்ன மாதிரியான ப்ரொவிஷன் வருமோ அதே மாதிரி ப்ராப்பராக சீட் ஓவர் பண்ணி ஓஎம்ல என்ன மாதிரியான மெத்தட்ல வந்து இதில் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அதே டச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் அதுவுமே மாருதியோட ஜென்யூன் பார்ட்டாக வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து இந்த ஒரிஜினல் அட்ஜஸ்ட்மெண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகும். ஸோ அதுவுமே ஆசிரிஸ் ஓஎம் மாதிரியே வந்து இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்கும். கிளான்ஸோ ஆகட்டும், பலேனோ ஆகட்டும், ஸோ பேஸில் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சென்டர் கன்சோல் வந்து இந்த மாதிரி வெறும் பிளைனாக தான் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் சென்டர் கன்சோலே வந்து ஒரு மாருதியோட ஜென்யூன் பார்ட்டாக வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அண்ட் தென் வித் ரியர் ஏசி ப்ரொவிஷனோடய வந்து பண்ணி கொடுத்துருக்கும். ஸோ சென்டர் கன்சோல் இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஹார்ம்ரெஸ்ட் பேட் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் பிளைனாக தான் வரும். அதை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ம்ரெஸ்ட் ப்ரொவிஷனும் வந்து பண்ணி கொடுத்துருக்கும். மாருதியோட ஜென்யூன் பார்ட்டாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் தென் இதில் வந்து ரியர் ஏசி வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரி பின்னாடி ஒரு காயின் ஹோல்டரோட மட்டும் தான் வரும். ஸோ அதை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித் ரியர் ஏசி, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வந்து வராது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வித் ரியர் ஏசி சென்ட்ரலைஸ்ட் ஏசியுமே வந்து இதில் வந்து நம்ம ப்ரொவிஷனாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ஆக்சரிஸாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டோட ஏசி ஹவுசிங்ல இருந்து டேரக்டாக நம்ம பைப் பண்ணி ஸோ இந்த மாதிரி இந்த ரியர் ஏசியுமே வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ தெரியுதா, ப்ராப்பரான ஒரு வேல வந்து ஜென்யூன் பார்ட்டாக வந்து சென்ட்ரலைஸ்டு கன்சோலில் வந்து வித் ஏசி ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். வண்டியில் வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் ஸ்டீரிங் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிட்டு மாருதி ஜென்யூன் பார்ட் ஆக்சுவலி இது வந்து டொயோட்டா லோகோ இருக்கும். பட் ஆனால் மாருதி பலேனோக்கும் இந்த கிளான்ஸாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேரியேஷனாலும் இந்த சென்ட்ரோட கன்சோல் லோகோ மட்டும் தான் மாறும். ஓஎம் ஸ்டீரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கும். ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸ் அண்ட் தென் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கால் அட்டன் டிக்ளைன், ஸோ இந்த பட்டன் மேலே வந்து சேர்ந்து காமிச்சிரும். இதில் நம்ம எப்படி லைன் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நார்மலாக இருக்கு. ஸோ இது வந்து நம்ம நைட்டு பார்க்கிங் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த லைட்டுமே வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியோடமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஜென்யூன் பார்ட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இ மாடல் வெஹிக்கிள்ன்றதுனால இதில் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் டம்மி எடுத்துட்டோம். டம்மியில் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணணும், கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம வந்து மிஸ் மேட்ச் ஆகாம சேம் கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சரோட வர மாதிரியான டம்மியை வந்து இதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினாலிட்டி கண்டினியூட்டி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணுன்றதுக்காக சேம் இதே டெக்ஸ்சர்ல வந்து நம்ம இந்த ஃபாக் டம்மியை ரீப்ளேஸ் பண்ணி மோகோவோட 110 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். பவர்ஃபுல் லைட்னுமே வந்து சொல்லலாம். பெலேனோட பேஸ் வேரியன்ட் வச்சிருந்தாலுமே சரி, இல்லை கிளான்ஸாவோட பேஸ் வேரியன்ட் வச்சிருந்தாலுமே சரி, டாப் எண்ட்ல வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால அக்சஸ் போட முடியல அப்படின்ற ஒரு கவலையுமே வேண்டாம். டாப் எண்ட்ல வர மாதிரியான அக்சசரிஸ் அதுவுமே வந்து ஜென்யூன் பார்ட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க வண்டியில இல்லாத ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க ஆட் ஓவர் பண்றதுக்கு ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் பத்தின பிரைஸ் டீடைல்ஸ் இல்லை என்கொயரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.